Hello students, welcome to Kurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் லொக்கோமோஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன, அதே மாதிரி ஆக்டின் அண்ட் மயோசின், அதே மாதிரி ஃபிலமெண்ட் தியரி வந்து டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ மூமெண்ட் அப்படின்றது லிவிங் பீயிங்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அனிமல்ஸும் பிளான்ஸும் வேரியஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் வந்து எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இது அமீபா எடுத்தோம் அப்படின்னா, அமீபா அப்படின்றது ஒரு யூனிசெல்லார் ஆர்கானிசம். ஓகேவா? அவங்களுக்கு வந்து எப்படி மூமெண்ட் ஆகுது அப்படின்னா புரோட்டோபிளாசமோட ஸ்ட்ரீமிங். ஓகேவா? ஸ்ட்ரீமிங் அப்படின்னா புரோட்டோபிளாசம் மூமெண்ட் ஆகிறது மூலயமா அவங்களுக்கு வந்து லொக்கோமோஷன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அமீபாவோட ஷேப் வந்து இர்ரெகுலரான பாடி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சூடோபோடியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அது மூலயமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூமெண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிலியா, ஃப்ளாஜெலா, டென்டாக்கிள்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சில ஆர்கானிசமில். ஸோ அது மூலியமாகவும் மூமெண்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸுக்கு லிம்ஸ், ஜாஸ், ஐலிட்ஸ், டங்க் இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் ஆகுது அப்படின்னா மெயினாக வந்து பிளேஸ் ஆர் லொக்கேஷனோட சேஞ்சஸ். சரிங்களா? மூமெண்ட் ஆகுறது மூலிமா லொக்கேஷன்ஸ் இல்லை பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும்ன்றதை இங்கே இப்போ வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, நம்மளோட அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த வந்து மூவ் ஆகுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாலண்டரி மூமெண்ட்டை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா லொக்கோமோஷன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேசும்போது நம்மளோட வாய் வந்து அசையுது. ஓகேவா? அது மூமெண்ட். அந்த வாய் மூலிமா நம்ம நகர்றோம் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன் மூலியமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, லொக்கோமோஷன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங் இதெல்லாமே சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் லொக்கோமோட்டரி மூவ்மெண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ லொக்கோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது மித்த அதர் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பாரமிசியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா சைட்டோஃபானிக்ஸில் ஃபுட்டு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இந்த சிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மூலயமா பாரமிசியமில் ஃபுட் வந்து மூவ் ஆகுது த்ரூ சைட்டோஃபானிக்ஸில். அதே மாதிரி அதோட லொக்கோமோஷனும் அது மூலியமாக தான் இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஹைட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து டென்டாக்கிள்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டென்டாக்கிள்ஸ் மூலியமாக தான் ப்ரேவை கேப்சர் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட லொக்கோமோஷனும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லிம்ப் மூலியமாக நம்மளுக்கு வந்து பாடி போஸ்டர்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. அதே மாதிரி அது மூலியமாக லொக்கோமோஷன் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மூமெண்ட் அண்ட் லொக்கோமோஷன்ஸ் கேனாட் பி ஸ்டடி செப்பரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து லிங்க் ஆனதுன்றதை சொல்கிறாங்க. எல்லா லொக்கோமோஷனும் மூமெண்ட் தான், பட் எல்லா மூமெண்ட்டும் லொக்கோமோஷன் அப்படின்றது கிடையாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மெத்தட் ஆஃப் லொக்கோமோஷன்ஸ் பெர்ஃபார்ம் பை அனிமல்ஸ் வேரி வித் த ஹேபிட்டட் அண்ட் டிமாண்டர். ஸோ அந்த லொக்கோமோஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஹேபிட்டட் அதே மாதிரி டிமாண்டை பொறுத்து மூமெண்ட் மெத்தட் ஆஃப் லொக்கோமோஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கோமோஷன் அப்படின்றது மெயினாக வந்து ஃபுட்டுக்காண்டி, ஷெல்டருக்காண்டி, மீட்டிங் ப்ராசஸ்க்கு, ஸோ ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு, சரிங்களா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து எனிமீஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாமே இந்த லொக்கோமோஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றதுக்காண்டி லொக்கோமோஷன்ஸ் அப்படின்றது வருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மூமெண்ட்டோட டைப் வந்து பார்க்க போகிறோம். அமீபாய்ட், சிலியரி, மஸ்குலார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து அமீபாய்ட் மூமெண்ட். சம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இன் அவர் பாடி, நம்ம பாடியில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் லைக் மேக்ரோஃபேஜஸ், லியூகோசைட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து சம் அமீபாய்ட் மூமெண்ட் வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அமீபாவுக்கு எப்படி மூமெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி மேக்ரோஃபேஜஸும் லியூகோசைட் செல்ஸும் மூமெண்ட் ஆகுமா. ஓகேவா? ஸோ இதுக்கு மெயினாக வந்து சூடோபோடியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அது மூலிமா இந்த புரோட்டோபிளாசம் வந்து ஸ்ட்ரீமிங் அப்படின்னா சர்க்குலராக அந்த மூமெண்ட் ஆகுறது. ஓகேவா? அதே மாதிரி வந்து சைட்டோஸ்கெலிட்டல் எலமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அவங்களுக்கும் அமீபாய்ட் மூமெண்ட் மூலியமாக தான் அதோட மூமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ மேக்ரோஃபேஜஸ், லியூகோசைட்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வர அந்த மூமெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிலியரி மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் டியூபுலார் ஆர்கன்ஸ். சரிங்களா? சிலியரி மூமெண்ட் வந்து இன்டர்னல் டியூபுலார் ஆர்கன்ஸ் அந்த இடத்துல அந்த வர மூமெண்ட் வந்து சிலியேட்டட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்னர் டியூபுலர் ஆர்கன்ஸில் சிலியேட்டட் எபித்திலியம் வந்து இருக்கும்.
ஓகேவா. அதே மாதிரி வந்து இந்த சிலியா அப்படின்றது ட்ரெக்கியால இருக்கனால டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள வந்து இன்னேல் ஆறதை என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்றாங்கன்றதை இங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஓவாவோட மூவ்மெண்ட் ஓகேவா. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஓவரியிலேருந்து எக்கு வந்து மூவ் ஆகும் ஓகேவா. அது எது மூலமா அப்படின்னா இந்த சிலியரி மூமெண்ட் மூலியமா அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து மூமெண்ட் ஆஃப் அவர் லிம்ஸ் ஜா டங் இதெல்லாமே வர்றது வந்து ரெக்கையர் மஸ்குலர் மூமெண்ட்டு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது அமீபாய்ட் மூமெண்ட், ரெண்டாவது வந்து சிலியரி மூமெண்ட், மூணாவது வந்து மஸ்குலார் மூமெண்ட்டுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே லொக்கோமோஷன்ஸ் ஆகுது அப்படின்னா மெயினாக வந்து அந்த மசில்ஸில் வர அந்த கான்ட்ராக்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் வர அதர் மூமெண்ட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் மல்டி செல்லர் ஆர்கன்சம்க்கு வர அந்த மூமெண்ட் எல்லாமே மஸ்குலார் மூமெண்ட்டுன்றதை இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. லொக்கோமோஷன்ஸ் require a perfect coordinate activity of muscular, skeletal and neural system. லொக்கோமோஷன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி மஸ்குலார் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேஷன் பண்ணதை லொக்கோமோஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே லொக்கோமோஷனுக்கு இந்த சிஸ்டம் எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணால் அந்த லொக்கோமோஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மசில். ஸோ மசில் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ஆஃப் மீசோடம் ஆரிஜின். நம்ம அனிமல் கிங்டமில் படிச்சிருப்போம் எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்றது. இந்த மீசோடம் அப்படின்ற லேயர்லேருந்து தான் மசில் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மசில்ஸ் நம்மளோட ஹியூமன் பாடி வெயிட்டில் 40 to 50% வெயிட் ஆக்குபை பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா இந்த மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசில்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி இதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மசில்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. எக்ஸைட்டபிலிட்டி அப்படின்னா சம் சிக்னல்ஸ் மூலயமா நியூரான் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன் இழுத்து கொடுக்குறது, எலாஸ்டிசிட்டினா இழுத்தன்மையாக இருக்கிறது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கை அசைக்கிறோம் அப்படின்னா அசைக்கிற போது அங்கே வந்து எலாஸ்டிசிட்டியாக இருக்க மசில்ஸ் ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி திரும்ப நம்ம வந்து மடக்கிறோம் அப்படின்னா அங்கே கான்ட்ராக்ஷன்ஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா மசில்ஸில் இருக்கிற சம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லொக்கேஷன்ஸ், அப்பியரன்ஸ், அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தர் ஆக்டிவிட்டி ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி மசில்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லொக்கேஷன், அப்பியரன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி மசில்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 3 டைப் ஆஃப் மசில்ஸ். ஒன்று ஸ்கெலிட்டல் மசில்ஸ், விசரல் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கெலிட்டலோட அது வந்து அசோசியேட்டாக இருக்கும், க்ளோஸ்லி அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மசில்ஸில் வந்து ஸ்ட்ரிப்டு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஸ்ட்ரிப்னா வரியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் அங்கே வந்து இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு அந்த டாபிக் எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து அந்த மசில்ஸில் வந்து ஸ்ட்ரிப்டு அப்பியரன்ஸ் இருக்கனால இது வந்து ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாலண்டரி ப்ராசஸ். வாலண்டரி அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் கொடுக்கறது மூலியமாக நம்ம எந்திரிக்கிறது, நடக்கிறது, அசைகிறது இதெல்லாமே வாலண்டரி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்கெலிட்டல் மசில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லொக்கோமோட்டரி ஆக்ஷன், பாடி போஸ்டரை சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்றது வாலண்டரி மசில்ஸ், வாலண்டரி ஆக்ஷன்ஸ் காண்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விசரல் மசில்ஸ். ஸோ விசரல் மசில்ஸ் அப்படின்றது இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் அலிமெண்ட்ரி கேனல், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் எல்லாமே இந்த விசரல் மசில்ஸ் வந்து இருக்கும். விசரல் மசில்ஸ் வந்து ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வாலண்ட்ரி அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ பட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்றது பிரெயினில் இருக்கும். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரியேஷன்ஸ் வந்து இருக்காது ஓகேவா. ஸோ ஸ்மூத் அப்பியரன்ஸாக இருக்கும். அதனால இது வந்து நான் ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் நாட் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணாது. அதனால இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஜெனட்டல் ட்ராக்ல கேமெட்ஸோட மூவ்மெண்ட் இதெல்லாமே வந்து இந்த மசில்ஸோட ஃபங்க்ஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் அப்படின்றது ஹார்ட்ல இருக்கிறத கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெனி கார்டியாக் மசில்ஸ் எல்லாமே பிரான்ச்சிங் பேட்டர்னில் அசம்பிள் ஆயிருக்கும் டு ஃபார்ம் அ கார்டியாக் மசில்ஸா. ஸோ பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கார்டியாக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரியேட்டட் பட் இன்வாலண்டரி, வாலண்டரி ஆக்ஷன்ஸ் கிடையாது ஓகேவா. கார்டியாக் மசில்ஸும் ஸ்மூத் மசில்ஸும் இன்வாலண்டரி, அதே மாதிரி கார்டியாக் மசில்ஸ் ஸ்ட்ரியேட்டட், அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஸ்ட்ரியேட்டட் ஓகேவா.
ஸோ இதான் வந்து மசில்ஸ்னால் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அதோட மெக்கானிசம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபாசிக்கல்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்றது ஸ்கெலிட்டல் மசில் அப்படின்றது எதனால ஆனது அப்படின்னா மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபாசிக்கல்ஸா. அந்த மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபாசிக்கல்ஸை கவர் பண்ணி இருக்கிற அந்த கொலாஜினஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாசியா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது மசில் பண்டில். ஓகேவா? இது வந்து என்னது, இது வந்து மசில், இந்த ரவுண்டாக இருக்கா, இது மசில் பண்டில். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மசில். ஸ்கெலிட்டல் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மசில் பண்டில் ஆர் ஃபாசிக்கல்ஸ். ஓகேவா? அந்த இதை கவர் பண்ணியிருக்கிற அந்த அந்த டிஷ்யூ, ஒரு கொலாஜினஸ் டிஷ்யூ தான் என்னன்னு சொல்கிறாங்க ஃபாசியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் மசில் பண்டில் பார்த்தோம் அப்படின்னா மசில் ஃபைபர்ஸ் ஆர் மசில் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த குட்டி குட்டி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கா, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க மசில் ஃபைபர் ஆர் மசில் செல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மசில் ஃபைபர் அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேனில். அப்போ ஈச் மசில் பண்டில்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து இந்த மசில் ஃபைபர் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்கோலமா. அதில் இருக்க சைட்டோபிளாசமுக்கு பேர் சார்கோபிளாசம். அப்போ இது மசில் ஃபைபர். ஓகேவா? சரி, இது மசில் பண்டில். மசில் பண்டில் இந்த மாதிரி அதை சுற்றி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க சார்கோலெம்மா. அதில் இருக்கிற அந்த சைட்டோபிளாசமுக்கு பேர் என்ன அப்படின்னா சார்கோபிளாசம். இதில் குட்டி குட்டியான, இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டியான மசில்ஸ், குட்டி குட்டியான மசில் செல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குட்டி குட்டியாக மசில் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஈச் மசிலே வேணாலும் மசில் பண்டில், ஒரு மசில் பண்டில் எடுத்தோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற அந்த பிளாஸ்மா பிரெயின் பேர் சார்கோலெம்மா. அங்கே இருக்கிற சைட்டோபிளாசம் பேர் சார்கோபிளாசம். அதில் இந்த மசில் செல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைன்ட் ஆகி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ அதில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த மசில் ஃபைபர்ஸில் வந்து சின்சிட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சார்கோபிளாசமில் நிறைய நியூக்ளி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மசில் ஃபைபரில் நிறைய நியூக்ளி வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு பேர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்கிறாங்க. இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் சார்கோபிளாசம்ஸ்னா அதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. சரி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கால்சியம் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை இங்கே சொல்கிறாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா கால்சியம் அயான்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து அந்த சார்கோபிளாசமில் muscle each a characteristic features of muscle fiber is a presence of large number of parallelly arranged filament in the sarcoplasm called myofilament or myofibril அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த சார்கோபிளாசம்ல மசில் ஃபைபர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. அந்த குட்டி குட்டி ரவுண்டா பார்க்குறோம்ல, அதில் அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ரவுண்ட் அப்படின்றது மசில் ஃபைபரோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த சார்கோபிளாசமில் மசில் ஃபைபர்ஸ் வந்து பேரலல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குமா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மயோஃபிலமெண்ட் ஆர் மயோஃபைப்ரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மயோஃபைப்ரில் ஈச் மயோஃபைப்ரில் எடுத்தோம் அப்படின்னா டார்க் அண்ட் லைட் பேண்ட் வந்து இருக்கும், அல்டர்னேட் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த அல்டர்னேட் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மயோஃபைப்ரில் ஸ்ட்ரியேட்டட் அப்பியரன்ஸ் வந்து இருக்குமா. ஓகேவா? அது மெயினாக வந்து அங்கே இருக்கிறது 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ், ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் பேண்டை வந்து இங்கே 2 பேண்ட் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த 2 பேண்ட் அப்படின்றது இங்கே 2 ப்ரோட்டீன்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லைட் பேண்டை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்டின், சரிங்களா? அதுக்கு பேர் ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் பேண்ட் ஆர் கால்ட் ஏ ஆர் அனைசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. it contain myosin. சொல்கிறது புரியுதா? லைட் பேண்ட் வந்து ஆக்டின், ஓகேவா? ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட், டார்க் பேண்ட் வந்து அனைசோட்ரோபிக் பேண்ட் ஆர் ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து மயோசின் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ப்ரோட்டீன்ஸுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும் parallel to each other along the longitudinal axis. ஸோ அப்போது இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் தின்னர் கம்பேர்ட் டு த மயோசின் ஃபிலமெண்ட்.
மயோசினை கம்பேர் பண்ணும்போது ஆக்டின் வந்து எப்படி இருக்குமா, தின்னாக இருக்குமா. ஸோ அதனால ஆக்டினை வந்து தின் ஃபிலமெண்ட்டும் மயோசினை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, திக் ஃபிலமெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு தடவை ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஈச் மசில் ஸ்கெலிட்டல் மசில் இஸ் மேட் ஆஃப் மசில் பண்டில் ஆர் ஃபாசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மசில் பண்டில்ஸை கவர் பண்ணியிருக்கிற அதை வந்து ஒவ்வொரு அந்த மசில் பண்டில்ஸ் எல்லாம் சேர்ந்து கவர் பண்ணியிருக்க அந்த கொலாஜினஸ் டிஷ்யூவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாசியா அப்படின்னு சொல்கிறாங்க. மசில் பண்டில்குள்ளே இருக்கிற அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மசில் செல்ஸ் ஆர் மசில் ஃபைபர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த மசில் ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சார்கோ பிளாஸ்மா மெம்பரேனா சார்கோலெப்மாவும் அதில் இருக்க சைட்டோபிளாசமா சார்கோபிளாஸ்மாவும் அதே மாதிரி வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குன்றதை இங்கே சொல்கிறோம். அதை சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் அயான்ஸை ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி மசில் ஃபைபர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கணும். இங்கே பேரலல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும், லாங்கிடியூடினல் பேரலல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் மயோஃபிலமெண்ட்ஸ் ஆர் மயோஃபைப்ரில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் மயோஃபைப்ரில்ஸில் அல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த டார்க் அண்ட் லைட் பேண்டை தான் இங்கே 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ், ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் பேண்டை வந்து கால் ஆக்டின், அதை வந்து ஐ பேண்டர் ஐசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் பேண்டை வந்து கால் ஏ பேண்ட் ஆர் அனைசோட்ரோபிக் பேண்ட், அதை வந்து மயோசின் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 2 ப்ரோட்டீன்ஸுமே பேரலாக இருக்கும், ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து தின்னாக இருக்கும் மயோசின் ஃபிலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஆக்டினை வந்து தின் ஃபிலமெண்ட், மயோசினை வந்து திக் ஃபிலமெண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இந்த சென்டர் ஆஃப் ஈச் ஐ பேண்ட். ஓகேவா. இந்த சென்டர் ஆஃப் ஈச் ஐ பேண்ட் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் கால் இசட் லைன் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஐ பேண்டோட சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா இசட் லைன் அப்படின்னு சொல்ல விச் பைசெக்டிக். ஸோ அப்போது இது வந்து ஆக்டின், இது வந்து என்ன மயோசின். ஓகேவா. ஸோ இப்போ ஈச் ஐ பேண்டில் இந்த மாதிரி பைசெக்டாக இருக்கிறது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இசட் லைன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா. தின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்லி அட்டாச்டு டு இசட் லைன். அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்னா இசட் லைனோட அட்டாச்சாக ஆயிருக்கு. ஆமாம் தானே. இந்த இது வந்து ஆக்டின், ரவுண்டாக இருக்கிறது ஆக்டின். இது வந்து என்ன இதோட பைண்டாக இருக்குது, இசட் லைனில் பைண்டாக இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. Thick filament in the A band are held together in the middle of this band by thin fibrous membrane called M line. இந்த திக் ஃபிலமெண்ட்டில் ரெண்டையுமே பைசெக்ட் பண்ணியிருக்க மாதிரி சென்டராக ஒரு லைன் வருமா, அது வந்து எம் லைன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஏ அண்ட் ஐ பேண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் அல்டர்னேட் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை சொல்கிறாங்க. த போர்ஷன் ஆஃப் த மயோஃபைப்ரில் பிட்வீன் 2 சக்சசிவ் இசட் லைன் இஸ் கால்ட் த சார்கோமியர். சார்கோமியர் அப்படின்றது 2 பிட்வீன் 2 இசட் லைன். ஓகேவா. பிட்வீன் 2 இசட் லைன் தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்கோமியர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பிட்வீன் 2 இசட் லைனுக்கு பிட்வீனில் வர அந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷனை தான் இங்கே சார்கோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்டிங் ஸ்டேட் எட்ஜஸ் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் ஆன் இன் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தின் ஃபிலமெண்ட்டும் திக் ஃபிலமெண்ட்டும் பார்ஷியலாக ஓவர்லாப் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. லீவிங் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திக் ஃபிலமெண்ட். ஓகேவா. தின் ஃபிலமெண்ட்டும் திக் ஃபிலமெண்ட்டும் பார்ஷியலாக ஓவர்லாப் ஆகிருக்கும் சென்ட்ரல் பார்ட்டை தவிர அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான். ஓகேவா. சென்ட்ரல் பார்ட்டில் ஓவர்லாப் பண்ணலை. ஓகேவா. பட் தின் ஃபிலமெண்ட்டும் திக் ஃபிலமெண்ட்டும் ஓவர்லாப் பண்ணி இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திக் ஃபிலமெண்ட் நாட் ஓவர்லாப் பை த தின் ஃபிலமெண்ட். தின் ஃபிலமெண்ட் வந்து திக் ஃபிலமெண்ட்டை ஓவர்லாப் பண்ணலை. ஓகேவா. அந்த ஜோனுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெச் ஜோன்றதை சொல்கிறாங்க. அந்த ஜோனுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க ஹெச் ஜோன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எது அப்படின்னா மசில்ஸ் ஆக்டின் அண்ட் மயோசின் மயோஃபைப்ரிலோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். மயோஃபைப்ரில் பார்த்தோம் அப்படின்னா தின் ஃபிலமெண்ட் அப்படின்றது ஆக்டின், திக் ஃபிலமெண்ட் அப்படின்றது மயோசின். இசட் லைனில் வந்து தின் ஃபிலமெண்ட் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கும், அட்டாச் பண்ணியிருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த மயோசினோட சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைப்ரஸ் மெம்பரேன் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் எம் ஜோன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. எம் லேயர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸோ 2 இசட் லைனுக்கு சரிங்களா. ஸோ பிட்வீன் 2 இசட் லைன் அதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்கோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ திக் ஃபிலமெண்ட் வந்து தின் ஃபிலமெண்ட்டோட பார்ஷியலாக ஓவர்லாப் பண்ணி இருக்கும். ஸோ சென்ட்ரல் பார்ட்டை விட்டுட்டு அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹச் ஜோன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு பேர் இங்கே ஹச் ஜோன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்டல் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈச் ஆக்டின் ஃபிலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 எஃப் ஆக்டின் எலிக்கலி ஓன் ஈச் அதர். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 எஃப் ஆக்டின் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஒரு க்ரீன் இப்படி இருக்கா, ஸோ இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஸோ 2 எஃப் ஆக்டின் வந்து ஊண்டாகி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஈச் எஃப் ஆக்டின் அப்படின்றது பாலிமர் ஆஃப் மோனோமர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேர் மோனோமர் அப்படின்றது இங்கே குளோபுலர் ஆக்டின் அப்படின்றது சொல்கிறாங்க. பாலிமர் அப்படின்றது எஃப், மோனோமர் அப்படின்றது ஜியா வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 2 ஃபிலமெண்ட் ஆஃப் அனதர் ப்ரோட்டீன் ட்ரோபோமைசின் ரன் க்ளோஸ் டு த, இந்த இதில் வந்து ஒரு த்ரெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ட்ரோபோமைசின் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. எஃப் ஆக்டினோட க்ளோஸாக வந்து மூவ் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. எ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ட்ரோபோனின் அப்படின்றது பர்டிகுலர் இன்டர்வல்ஸில் ரெகுலர் கேப், கரெக்டான ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த ட்ரோபோனின் அப்படின்றது பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இன் ரெஸ்டிங் ஸ்டேட் ட்ரோபோனின் மாஸ்க் த ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஃபார் மயோசின் ஆன் த ஆக்டின் ஃபிலமெண்ட். ஆக்டினில் போய் மயோசின் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா பைண்ட் ஆகும். ஓகேவா. அப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்டில், ரெஸ்டிங்னா எந்த ஒரு ஸ்டிமுலஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த ட்ரோபோனின் போய் என்ன பண்ணுது அப்படின்னா மயோசின் பைண்ட் பண்ணுற இடத்த போய் என்ன பண்ணுறாங்க, மாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் மயோசின் போய் பைண்ட் ஆகணும். அந்த மயோசின் பைண்ட் பண்ணுற இடத்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரோபோனின் போய் மாஸ்க் பண்ணுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஈச் மயோசின் ஃபிலமெண்ட் இஸ் அ பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ மெனி இது வரைக்கும் பார்த்தது ஆக்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மயோசின். ஈச் மயோசின் ஃபிலமெண்ட் அப்படின்றது பாலிமர், சரிங்களா, பாலிமர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி மோனோமெரிக் ப்ரோட்டீன்ஸை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மீரோ மயோசின். மெனி மோனோமரிக் ப்ரோட்டீனை வந்து மீரோ மயோசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 1 திக் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் மீரோ மயோசினில் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று குளோபுலர் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் அண்ட் டெய்ல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபார்மர் அந்த இதை வந்து ஹெவி மீரோமைசின், அந்த டெய்லை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லைட் மீரோமைசின் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஹெவி மீரோமைசின் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷார்ட் ஆர்ம் ப்ரொஜெக்ட் அவுட்வர்ட்ஸ் அட் ரெகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வலில் என்ன ஆகும் அப்படின்னா இது ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் எது அப்படின்னா இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க 1 பாலிமரைஸ்டு ப்ரோட்டீன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிராஸ் ஹார்ம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஹெட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏடிபிஏஸ் என்சைமும், ஸோ ஏடிபிஏஸ் அப்படின்னா ஏடிபி பைண்ட் பண்ணுற சைட்டும் ஆக்டின் பைண்ட் பண்ணுற சைட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட் பார்ட்டில் 2 சைட் இருக்குது. ஒன்று ஏடிபி பைண்ட் பண்ணுற இடம், இன்னொன்று வந்து ஆக்டினில் போய் பைண்ட் பண்ணுற சைட்டாக வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அந்த மயோசினில் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ 2 சைட், ஒன்று வந்து ஆக்டின் பைண்டிங் சைட், இன்னொன்று வந்து ஏடிபி பைண்டிங் சைட் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கா. ஸோ இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராஸ் ஹார்ம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். மசில் கான்ட்ராக்ஷனில் எப்படி மெக்கானிசம் ஆகுது, இதை வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மசில் ஃபைபர் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது ஸ்லைடிங் ஆஃப் தின் ஃபிலமெண்ட் ஓவர் த திக் ஃபிலமெண்ட். அந்த திக் ஃபிலமெண்ட் போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தின் ஃபிலமெண்ட்டில் போய் என்ன பண்ணுவாங்க பைண்ட் ஆகும்போது அது ஸ்லைடிங் ஆகும். ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த சிக்னல் சென்ட் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வியா மோட்டார் நியூரான். மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் இனிஷியேட் ஆகணும். அப்போ மோட்டார் நியூரான் அப்படின்றது ஃப்ரம் சிஎன்எஸ் டு ஆர்கன். ஸோ அதுதான் மோட்டார் நியூரான் அப்படின்னு. மோட்டார் நியூரான் மூலயமா சிஎன்எஸ்லேருந்து சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இனிஷியேட் ஆகுது. ஸோ அப்போ மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபர்ஸும் சேர்ந்து ஒரு மோட்டார் யூனிட் அப்படின்றது இதெல்லாமே ஒரு சீக்வன்ஸ் மாதிரி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபரும் கனெக்ட் ஆகிற அந்த இடத்துல மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபரோட சார்கோலெம்மா. ஓகேவா. மோட்டார் ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெம்மா ஆஃப் மசில் ஃபைபர். அதில் பிட்வீனில் வர அந்த ஜங்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெம் ஆஃப் மசில் ஃபைபரை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நியூரல் சிக்னல் வந்து இந்த ஜங்ஷனில் ரீச் ஆன உடனே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா. அதுதான் வந்து அசிட்டைல் கோலின். அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
திரும்ப சொல்கிறேன். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் இனிஷியேட் ஆகணும் அப்படின்னா சிஎன்எஸ் அப்படின்ற சிஎன்எஸ் சிஸ்டம்லேருந்து சிக்னல்ஸ் வந்து சென்ட் ஆகுது பை மோட்டார் நியூரான் மூலமா. இப்போ மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபரும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அந்த யூனிட் தான் மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலம் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ், சரிங்களா? மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலம் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ்லேருந்து சேர்ந்தது தான் அந்த ஜங்ஷன் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நியூரல் சிக்னல் இந்த ஜங்ஷனில் ரீச் ஆன உடனே நியூரோ டிரான்ஸ்மிட்டார் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அசிடைல் கோலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜங்ஷனில் ரிலீஸ் ஆன உடனே நியூரல் சிக்னல் ஜங்ஷனில் ரீச் ஆன உடனே அந்த சிக்னல் மூலமா அசிடைல் கோலின் அப்படின்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து மசில் ஃபைபர் ஃபுல்லாக பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சார்கோபிளாசமில் எது ஸ்டோர் ஆகிருக்கு? சார்கோபிளாசம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தானே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஸ்டோர் ஆன அந்த கால்சியம் அயான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இந்த கால்சியம் அயான்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ட்ரோபோனின் என்ன பண்ணுச்சு? மயோசின் பைண்ட் பண்ணுற இடத்த வந்து மாஸ்க் பண்ணியிருந்துச்சா? மயோசின் போய் ஆக்டினில் போய் பைண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்த போய் என்ன பண்ணாங்க? ட்ரோபோனின் மாஸ்க் பண்ணியிருந்தாங்க. அந்த மாஸ்க் பண்ண இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கால்சியம் அயான்ஸ் போய் அந்த ட்ரோபோனின்ல போய் என்ன பண்ணுவாங்க? பைண்ட் ஆன உடனே ட்ரோபோனின் மயோசின் பைண்ட் பண்ணுற இடத்த வந்து மாஸ்க் பண்ண இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க? ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைமில் ஏடிபி ஐடலைசஸ், ஏடிபி உடஞ்சி மயோசின் ஹெட் போய் அப்போ அங்கே எனர்ஜி தேவைப்படணும். அப்போ ஏடிபி போய் என்ன உடையுது. ஸோ ஏடிபி பைண்டிங் சைட்டில் ஏடிபி போய் பைண்ட் ஆகி ஏடிபி உடஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி மயோசின் போய் இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த ஆக்டினில் போய் என்ன பண்ணுறாங்க? பைண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த பிரிட்ஜெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல போய் இப்போ பைண்ட் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ போய் பைண்ட் ஆகும்போது ஏடிபி போய் உடஞ்சி எனர்ஜியை யூஸ் பண்ணுறது மூலிமா மயோசின் போய் என்ன பண்ணுறாங்க? ஆக்டினில் போய் பைண்ட் பண்ணுறாங்க. இது கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி அப்போ இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி அட்டாச் ஆகும்போது இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுனா புல் ஆகும். ஓகேவா? டுவர்ட் த சென்டர் ஏ பேண்ட். அப்போது இந்த இடத்துல இசட் லைன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இசட் லைன் இப்போ வந்து நார்மலாக இந்த இடத்துல இசட் லைன் இருக்கு. ஓகேவா? இது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மயோசின் போய் ஆக்டினில் பைண்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகுது? புல் ஆகுது. ஓகேவா? சென்டர் ஆஃப் த ஏ பேண்டில் வந்து அப்படியே புல் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இசட் லைன் அட்டாச்சாக இருக்குமா? அது வந்து அப்படியே இப்போ இப்படி ஷார்டன் ஆகும். ஓகேவா? இப்படி புல் ஆகும்போது இந்த இசட் லைன்ஸ் வந்து இப்படி உள்ள வந்து சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க? கான்ட்ராக்ஷன் அப்படின்றது சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் தான் இங்கே என்னன்னு சொல்றாங்க? கான்ட்ராக்ஷன் அப்படின்றத இங்கே சொல்றாங்க. சொல்றது புரியுதா? இந்த சிக்னல்ஸ் அந்த மசில்ஸ் அந்த சிக்னல்ஸ் இனிஷியேட் ஆன உடனே அந்த ஜங்ஷன் அப்படின்றது என்ன அர்த்தம்? நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மசில் ஃபைபரும் சார்கோலம் ஆஃப் மசில் ஃபைபரும் மோட்டார் நியூரானும் சேர்ந்ததான் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். அந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் அந்த நியூரல் சிக்னல் ரீச் ஆன உடனே அஸ்டைல் கோலைன் ரிலீஸ் ஆகி அந்த சார்கோலெம்மால ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ சார்கோலெம்மால தானே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சார்கோபிளாசமில் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த சார்கோபிளாசமில் எல்லாமே இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரீச் ஆகுது. அப்போ அந்த சார்கோபிளாசமில் இருக்கிற அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஸ்டோர் ஆகிருக்கிற கால்சியம் அயான் ரிலீஸ் ஆகி ட்ரோபோனின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மயோசின் பைண்ட் பண்ணுற இடத்த மாஸ்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோபோனினில் போய் என்ன பண்ணுதுன்னா கால்சியம் அயான்ஸ் போய் பைண்ட் ஆகிறது மூலிமா ட்ரோபோனின் மாஸ்க் பண்ணுற இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க? ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ டைரெக்டாக போய் என்ன பண்ணும்? மயோசின் போய் ஆக்டின் பைண்ட் பண்ணுற இடத்துல போய் என்ன பண்ணிடுது? பைண்ட் ஆயிடுது. அப்படி பைண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏடிபி வந்து தேவைப்படும். அப்போ ஏடிபி போய் உடஞ்சி எனர்ஜி மூலமா மயோசின் போய் ஆக்டின் சைட்ல போய் பைண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஃபார்ம் ஆகுதா கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்படி புல் அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் அட்டாச்சாக இருக்கு டுவர்ட்ஸ் த சென்டர் ஏ பேண்ட் மூலமா என்ன ஆகுதா? புல் பண்ணுறாங்க. அப்போ இசட் லைன் வந்து என்ன ஆகுது? ரெஸ்டிங் ஸ்டேஜை விட இசட் லைன் வந்து இன்னும் ஷார்டன் ஆகுது. அதுதான் இங்கே என்னன்னு சொல்றாங்க? கான்ட்ராக்ஷன் அப்படின்றத இங்கே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் இன்னும் திரும்ப கண்டினியூவாக நடக்க திரும்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐ பேண்ட் கெட் ரெடியூஸ்ட். ஏ பேண்ட் ஐ அப்படின்றது ஆக்டினோட லென்த் வந்து குறையும், பட் மயோசினோட லென்த் வந்து குறையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்ப என்ன ஆகணும்? அந்த மயோசின் வந்து ரிலீஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ ரிலீஸ் ஆகும்போது திரும்ப வந்து அனதர் ஏடிபி போய் பைண்ட் பண்ணி அந்த கிராஸ் பிரிட்ஜை உடைக்கிறாங்க. ஓகேவா? உடைக்கும் போது
ATP is again hydrolyzed by the myosin head and the cycle of திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நியூ ATP bind and cross bridge broken. அந்த cross bridge உடஞ்சிருது. ATP is again hydrolyzed by myosin head and the cycle of cross bridge formations and breakages repeated causes further sliding. திரும்ப என்ன ஆகும்னா மயோசின் போய் பைண்ட் ஆகும், அடுத்து உடையும், திரும்ப மயோசின் போய் பைண்ட் ஆகும். அப்போ another ATP யூஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இது கண்டினியூவாக எப்போ வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூவாக அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த இசட் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன்ஸ் ஷார்டன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா கால்சியம் அயான்ஸ் சார்கோபிளாஸ்மிக்கில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் சிஸ்டர்னே வெசிகல்ஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டர்னேயில் கால்சியம் அயான்ஸ் போய் பம்ப் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக போனதுக்கப்புறம் திரும்ப போய் என்ன பண்ணுவாங்க, ட்ரோபோனின் போய் ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் போய் மாஸ்க் பண்ணிடுறாங்க. இதை இங்கே சொல்கிறாங்க. மாஸ்க் பண்ணிட்டாங்கன்னா இசட் லைன் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ரிலாக்ஸேஷன். இந்த இதுதான் இங்கே ரிலாக்ஸேஷன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் மசில்ஸில் இந்த டைம் வந்து வேரி ஆகும். இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டேஷன் ஆஃப் மசில்ஸ் கண்டினியூவாக அந்த மசில்ஸ் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா லாக்டிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகேவா? லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா டியூ டு ஆனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன். ஸோ அங்கே கிளைகோஜன் உடையுது. ஓகேவா? ஸோ கிளைகோஜன் உடையிறது மூலிமா கிளைகோஜன் உடையுமா லாக்டிக் ஆசிட் வந்து அக்குமுலேட் ஆகுது. ஸோ அப்படி அக்குமுலேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மயக்கம் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ மசில்ஸில் வந்து ரெட் கலர் ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் கால் மயோகுளோபின். ஸோ மசில்ஸில் மயோகுளோபின் அப்படின்ற இது இருக்கும். ஸோ மயோகுளோபின் அப்படின்றது ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? மயோகுளோபினில் எது இருக்கும் அப்படின்னா மயோகுளோபின் content is high in some of the muscles which give red as appear. மயோகுளோபின் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ரெட் கலரில் தெரியுமா. அந்த மாதிரி இருக்கிற மசில்ஸ் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசில்ஸில் பிளென்டி ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஆக்சிஜன் வந்து அதிகமாக இங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஏன்னா ஏரோபிக் மசில்ஸ் தான் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறது மூலமாக ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஆமாம் தானே? அப்போ இந்த மசில்ஸில் மயோகுளோபின்ல அதிகமாக மைட்டோகாண்ட்ரியா இருக்கனால அங்கே ஆக்சிஜன் அதிகமாக ஸ்டோர் ஆகுது மூலமா ஏடிபி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக நடக்குது. எதுலனா மயோகுளோபின். அந்த எந்த மசில்ஸில் மயோகுளோபின் இருக்கோ அந்த இதில். ஓகேவா? ஸோ அந்த மசில்ஸை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏரோபிக் மசில்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி சில மசில்ஸில் மயோகுளோபின் வந்து லெஸ் குவான்டிட்டியாக இருக்கும். ஓகேவா? அது வந்து பேலாக ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே மைட்டோகாண்ட்ரியாவோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? பட் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஜாஸ்தியாக இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவோட லெவல் கம்மியாக தான் இருக்குது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது வந்து எனர்ஜிக்காண்டி ஆனரோபிக் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மசில்ஸ் ஸ்கெல்டல் மசில்ஸ் அண்ட் லொக்கோமோஷன் டாபிக் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஸ்கெல்டல் சிஸ்டம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.